மருமகளை வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருது சாமி. முருகனை வேண்டிக்கிட்டு பாத யாத்திரையா போகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்பத்தாவும் ராஜாங்கமும் அந்த சாமியார் கிட்ட போய் கேக்குறாங்க, எங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே கனவு திரும்ப திரும்ப வருது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து உங்க குடும்பத்துக்கு கஷ்டம் வர்றதுக்கான அறிகுறி தான், அதுக்கான பரிகாரம் நான் சொல்றேன், அதை நீங்க செய்யுங்க. உங்க ஊர் பக்கத்திலேயே வந்துட்டு நடந்து போகக்கூடிய தூரத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு பாத யாத்திரையா போங்க. போயிட்டு அங்க போய் வேண்டுதலை நிறைவேத்துங்க. காவடி எடுங்க, அப்புறமா பால் குடம் எடுத்துட்டு போங்க. இப்படி போயிட்டு நீங்க அந்த வேண்டுதல் நிறைவேத்துனீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராது. அதுவும் வந்துட்டு அந்த வேண்டுதல் வந்து நீங்க நடந்து எல்லாருமே போகணும். சூரிய கிரகணம் முடியறதுக்கு முன்னாடி போகணும். அப்போதான் அந்த வேண்டுதல் பலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நாங்க அப்படியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லாருமே வீட்ல கலந்து பேசுறாங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில் இருக்குப்பா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. சரி, எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஈஸ்வரி என்னென்னமோ பிளான் பண்றாங்க. ஆனா எல்லாருமே கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி திடீர்னு கேக்குறாங்க, என்ன திடீர்னு எல்லாருமே வந்துட்டு கோயிலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சேது கிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம குழந்தைங்க நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. அப்புறமா நெக்ஸ்ட் டே வந்துட்டு லேடிஸ் எல்லாம் எல்லோ கலர் சாரியும், ஜென்ஸ் எல்லாம் வந்துட்டு கிரீன் கலர் ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு கிளம்புறாங்க. காலையில எல்லாருமே கிளம்பும்போது லேடிஸ் எல்லாம் பால் குடம், அப்புறம் ஜென்ஸ் எல்லாம் வந்துட்டு காவடி எடுத்துட்டு எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. முருகனுக்கு அரோகரான்லாம் சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதாவது தமிழோட தங்கச்சி, அப்புறம் ஐஸ்வர்யா இவங்கலாம் ஜாலியா வராங்க. ஈஸ்வரி எல்லாம் புலம்பிட்டே வராங்க, நம்மள போய் இவ்வளவு தூரம் நடக்க விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி அவங்க போயிட்டே இருக்காங்க. நல்ல வெயில்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்பத்தானால நடக்க முடியல. அப்பத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கும்போதே அப்படியே மயக்கம் போட்டு சரிஞ்சு விழுந்துடுறாங்க. அவங்க முகத்துல தண்ணி தெளிச்சு தட்டி எழுப்பி பாக்குறாரு. அவங்க எந்திரிக்கவே இல்ல. அதுக்குள்ள சூரிய கிரகணமும் வரப்போகுது. இப்ப சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் சேரணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்றது அப்படின்னு தெரியாம எல்லாருமே முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த வேண்டுதலை எப்படியாவது கஷ்டப்பட்டு குடும்பமே எல்லாருமே சேர்ந்து அந்த கோயிலுக்கு போய் பரிகாரத்தை முடிச்சிருவாங்களா? அப்படி இல்லாம அப்பத்தா உயிரை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக பரிகாரத்தை பாதியிலே கைவிட்டுருவாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.